இல்லாமல் ஜீவிக்கும் மக்களை நேசிக்க யாருண்டு? ஜீவனை கொடுத்தவர் இயேசுவை தானுண்டு. ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க யாரும். என்னடா ஒரே சோகமா இருக்கிற, என்னாச்சு? காலையில் நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் இப்படி தான், அவங்கள ஃபாலோ பண்ணும் போல தோணும், நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அவன் பேசுறது நல்லா இருக்கும், அவன் பண்ணுற ஒர்ஷிப் நல்லா இருக்கும், நல்லா டான்ஸாக ரேப் மியூசிக்கில். ஸோ நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவோம். பின்னாடி வர்ற கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். இதனால உன் தலைவனுக்கு ஏதாவது லாஸா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக உன் தலைவனுக்கு எந்த லாஸும் இருக்காது. எல்லா லாஸும் உனக்கு தான். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ பரலோகம் போகாமல் நரகத்துக்கு போன அப்படின்னா உன் தலைவனை வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவான், இவன் ஏன் ஃபாலோவர் ஆண்டவரே, இவனை அப்படியே கொஞ்சம் பரலோகம் கூப்பிட்டு போயிருங்களேன் அப்படின்னு உன் தலைவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவனுக்கு நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு அவன் எப்படி ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுவான். அவன் பண்ணுறதெல்லாம் ஒர்ஷிப்பு, அவன் பண்ணுறதெல்லாம் ஆராதனை அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணால் இதான் நிலைமை. ஐயோ, என் தொல்லை தாங்க முடியலையே சார், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் கூட காரில் ஏறிட்டாங்க. தலைவா, இந்த நேரத்தில் வண்டி ரிப்பேர் ஆகணுமா? இவன் கூட போய் நான் மாட்டிக்கிட்டேனே சார். ஒரு டீ. ஒரு கிங்ஸ். சொல்லுமா. நான் இங்கே வெளியே கடையில் டீ கடையில் நிற்கிறேன். என்ன சொல்லு, வேலை இருக்கு எனக்கு. வாய்ஸ் பதட்டமா இல்லையே? ஏன் நீ சந்தேகம்? எப்படி குடிப்பேன்? இது என்ன கொஸ்டின் இது? எப்படி குடிப்பேன்? லென்ட் டேஸ் வரை போயிட்டுருக்கு. இல்லைம்மா இல்லை, நீ சந்தேகப்படுறது தேவையில்லாமல் இது இருக்குது. நான் பாட்டுக்கு நிற்கிறேன், டீ குடிச்சிட்டு எதுவுமே சிகரெட்டை கூட நம்ம தொடுறதில்லை. சிகரெட்டு இல்லை, சிகரெட்டு தண்ணி எதுவுமே குடிக்கிறது இல்லை. இப்போ இப்படிலாம் ஏமா இப்படிலாம் இது பண்ணுற? டீ குடித்தேன், தண்ணி குடித்தேன், இவ்வளோதான் குடித்தேன். வேற என்னது குடித்தேன்? வேற எதுவுமே குடிக்கிறது இல்லை. தண்ணி அந்த தண்ணி இல்லை, இது ட்ரிங்கிங் வாட்டர். ஹாய் ப்ரோ. ஹாய் 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 ஹாய். இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் ப்ரோ. இன்னும் நல்லா அந்த மாதிரி இருக்கு. அது பெரிய கதை ப்ரோ. என்னாச்சு? வீட்டில் டீ குடிக்க நிம்மதியாக முடியலன்னு தான் கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்து அதை விட மிகப்பெரிய தொல்லை. கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் இன்னும் உங்களுக்கு ஆகலைல்ல? வேண்டவே வேண்டாம். என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க? ஆமாம், வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும், உள்ள வந்தா ஏண்டான்னு இருக்கும். சரி, நீங்க நல்லா கூட இருக்கீங்க? அண்ணன் இருக்காங்களா? நான் மட்டும்தான். நல்ல வேலை, கூட அண்ணன் பிறகு சந்தோஷப்படுங்க. என்னோட தம்பியை பிறந்தாங்கன்னா என் வாழ்க்கையோட ரொம்ப மோசமா. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போலயே. என்ன 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 கதை சொல்லுங்க. என்ன கதை? அது ஏன் கேக்குறீங்க? கால் மனுச்சு நிம்மதியா தூங்குறது எனக்கு காலையில நேரத்துல அண்ணன் குறை ஒருத்தருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா காலையில எழுப்பி விட்டேன். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா 40 நாள் உபவாசம் ஜோம் பண்றாங்க. அவன் சொன்னான், என் தலைவன் அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான், இந்த உபவாசம் வச்சுல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, என்னடா அப்படிலாம் இல்லடா, நல்ல ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நம்ம தலைவனோட டான்ஸ் பத்தி நான் சொன்னேன். நம்ம தலைவனோட டான்ஸ் ஆடி காமிச்சேன். காமிச்ச பிறமா பிரச்சனை என்ன பிரச்சனை? அதே ஸ்டெப்பு, எல்லா பிரச்சனை ஸ்டெப்பும் போட்டேன். அது ரைட்டு, இது லெஃப்ட் எல்லாம் போட்டு காமிச்சேன். அப்புறம் மேல எங்க அவன் அதை கேட்டு உட்காந்து அறுவையா கொடுத்துட்டு இருந்தான். சரி, உன் கதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆபீஸ் வந்துட்டேன். தப்பிச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டேன். என் நேரத்தை பாத்தீங்கன்னா பைக் எந்த இடத்துலதான் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, வண்டியை நான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் ஆகல. சரி சரி, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது யாராவது போற வர வந்தா பரவாயில்ல. அந்த நேரத்துல என் அண்ணன் தான் வந்தான். அப்புறம் அது ஏன் கேக்குறீங்க? அவன் வந்துட்டு, என்னடா உன் தலைவன் காப்பாத்தலையா, உன் ஹெல்ப் பண்ணலையா அப்படி இப்படின்னு. மகிமா அவங்களுக்கு தெரியாது. ஃபாஸ்டிங் நம்ம எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா. அது அவனுக்கு சொன்னா புரியுதா? அவனுக்கு என்ன தெரியும்? 40 நாள் ஜோம் பண்ணுங்கிறான், காலையில எந்திரிங்கிறான், பைபிள் வச்சுங்கிறான்.
ஒன்னும் புரியாத நம்ம அவனுக்கு. பார்க்காத பைபிளா, நம்ம பார்க்காத ஆட்டமா, நம்ம பார்க்காத பாட்டா, நம்ம ஸ்டேஜ்ல ஆடுறதுக்குலாம் வருமா அதெல்லாம்? அதுக்கெல்லாம் ஈக்குவலா வராது. வேற மாதிரி எங்க ப்ரோ, வேற புரியாது. மாதிரி வேற நம்ம மாதிரி. ஆட்டம் அப்படி இருக்கும். ஆனா விடுங்க ப்ரோ, என் வாழ்க்கை தான் அப்படி இருக்கு. உங்களுக்கு என்னாச்சு ப்ரோ? என் கதை அதை விட வேற ப்ரோ. ம். வீட்டில் வந்து ஒன்றும் சரியில்லை, ஒரே பிரச்சனை. அதே நம்ம தலைவர் போட்டு சொன்ன ஸ்டெப்பை தான் நானும் போட்டுட்டு இருக்கேன். 40 நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக போயிட்டு இருக்கேன், பைபிள் ரீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இப்படி இருந்தியா அப்படி இருந்தியா, அங்கே இருக்க எங்கே இருக்க, ஒன்றும் ஏன் ப்ரோ நம்ம தலை டான்ஸ்ல இதெல்லாம் போட்டு காமிச்சாடா? அதெல்லாம் பயங்கரமாக போட்டேனே. என்னென்ன உண்டு எல்லா ஸ்டெப் தலைகீழ நின்னேன், ஒன்றும் கதை நடக்கல. என்னதான் சொல்றாங்க? என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் இந்த லைஃப்ல நீங்கள் வந்துடாதீங்க. அண்ணன் பிரச்சனை விட இது மிக கொடுமையானது. உங்களுக்கு உங்க ஒய்ஃபோட பிரச்சனை, எனக்கு அண்ணனால பிரச்சனை. இதுக்கு என்னதான் முடியுது? இது எல்லாத்தையும் என்ன தெரியுமா சொல்யூஷன்? நம்ம தலைவர் தான் இருக்கு. தலைவர் நாளைக்கு 2 பேரும் போகிறோம், தலைவர்கிட்ட பார்க்குறோம், விஷயத்த சொல்கிறோம். ஓகே. சில சமயங்களில் நம்முடைய பயணங்கள் அநேக குழப்பங்களால் பாதிக்கப்படலாம். எவ்வித குழப்பமின்றி தொடர்ந்து நம்முடைய பயணங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களின் பயணம் எதை நோக்கி பயணிக்கிறது? இந்த பயணம் இதோட முடிய போகிறதில்ல, இனிதான் ஆரம்பம். Jungle.